போலாங்கண்ணா போகலாம். இன்னும் கடைசி புலிகளை வெளியே லெஃப்ட்டு தெரியுமா தெரியாது. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோ. யாராச்சும் பேர் வீட்டுக்குள்ளே வரேன்னு நினச்சி போகிறாங்க. ஓகேவா? எப்படி சொல்லிடுறா கண்ணா? எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சூப்பராக இருக்கண்ணா. ஓட்டுறா கரெக்டாக ஓட்டுறா. நீ ஓட்டுறா, நான் பார்க்குறேன்டா. நான் ஒன்றை மாதிரி சொல்ல மாட்டேன். டேய் உன்னை வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். நீ குருடா எனக்கு. ரெண்டாவது குரு நீ தான், ஃபஸ்ட்டு குரு அவர், செகண்ட் குரு நீ தான். மூணாவது கீர் போடுறா. அதான் பேசக்கூடாது, செயலில் கட்டு. அசால்ட்டு ஏன் கண்ணா? இப்போ 3 நாளாக கீர் போடுவோம் பார்க்குறியா? இப்போ போட்டு கட்டிடுறா கண்ணா. இப்போ இந்த 2 வண்டி சைடு போடுவோம் பார்க்குறியா? வேணாம் நான் சைடு போட மாட்டேன். வண்டி சைடில் என்ன போடுவாங்க? பேர் என்ன தெரியுமா? உசுபேத்துறது. உசுபேத்துறது அந்த பசங்க படத்தில் மாப்பிள்ளை கோவம் வந்துருச்சு. இப்போ ஜோப்பை கிளிப்பான், ஜோப்பை கிளிப்பான். கீழே விழுந்த காசை எடுப்பான்ற, அவன் எடுக்க மாட்டான்டா. ஏன் கண்ணா அப்படி தானே? இல்லைண்ணா நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறியா? பறக்குறாங்க யாரு பார்த்து எப்படி? நிஜமா சூப்பர்ரா கண்ணா. ஐயோ அக்கா இருங்க நான் விழுக மாட்டேன். பையன் குப்பரை விழுந்துருவான். நீ விட மாட்ட. அந்த பயத்தில் கீழே விழுந்துருவான் பையன். வளைச்சு ஓட்டணும்னு ஒரு இது இருக்குண்ணா. 5வது கீர் போடு கண்ணா. இல்லை சொல்ல வந்துட்டு 5வது கீர் நீ போடவே இல்லைடான்னு சொல்லிடு. எனக்கு கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது கண்ணா. போகலாம். என்ன இப்படி சிரிக்கிறான் கண்ணா? அவனோட கொஞ்சம் நல்லா தானே ஓட்டுறேன். அது வரைக்கும் எனக்கு மனசு எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்லோ ஓட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ணன் அப்படிலாம் இல்லை, ஸ்லோலாம் எனக்கு கிடையாது. ஒன்லி வீச்சு தான் அப்படி சொல்கிறான். கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. பதட்டப்படாத. 2வது கீழே போகலாம். ஓகே போகலாம் கண்ணா. ஆள் மனுஷில் யாரும் அவனை டிரைவர்னு காட்டிட்டாங்க. ஸ்லோ அவர் வந்துட்டோம். எப்படி ரைட்லேயே இருக்கும். வண்டி வருதுண்ணா. அப்போ நீ இந்த காரை இந்த ஆட்டோவை நெருங்கக்கூடாது. நெருங்கினா உனக்கு அங்கே வரது யாருன்னு தெரில. இல்லை சரி போகலாம். ரைட்டில் திருப்பி சரிங்க. பின்னாடி யாரும் வராங்கன்னு அப்போ 2வது கீர் போட்டுருவோம். இவனுக்கு 2 பேர் வச்சு நம்பர்லாம் வச்சுருக்கேன். ஐயோ ஸ்லோ மெதுவாக போகலாம். ஒன்றும் அது கண்ணா சரி 4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. 10 நிமிஷத்தில் போகலாம். நீங்கள் சொன்னீங்களா 10 நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொன்னால் வேகமாக போடணும். அதை விட இருக்கான். நீ 10 நிமிஷம் சொன்னால் 5 நிமிஷம் முடிச்சிடும். ரைட்டு அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது கண்ணா. மெதுவாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தானே? இப்போ தாராளம் மறுபடி ஸ்பீட் பிரேக். ஏன்னா ஒரு 3வது கீர் போட்டு மறுபடியும் இங்கே 2வது கீர் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துருக்கும். போகலாம். கல் மேலே ஏற்றுறான்டா. என்னாச்சு? கல் மேலே 1st கீர் போட்டுருக்கோம். கேட்டால் சொல்லுவான் ராலி வந்தா வழி விட்டுனா. ஆமாம் லாரிக்காருக்கு வழி விட்டுனா. ஸ்டார்ட் பண்ணிக்கோ. கிளச்சை நிறுத்தணும் கண்ணா. 3ல் 1 2 3ல் சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகலாம். 1 2 போகலாம். வேறு ரெடி பண்ணிக்கோ. லைட்டாக எக்ஸிலேட்டு 2வது கீர். செடி கிடி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க நேரம். 2வது கீர் கண்ணா. அக்கா ஓவர்டேக் பண்ணி சொன்னீங்க. பரவாயில்ல, அவங்க அந்த அக்கா ஓட்ட தெரிஞ்ச அக்காவாக இருக்கணும். ஓட்ட தெரியாத பையன். அதே நானும் ஓட்ட தெரிஞ்சுட்டுனா ஓவர்டேக் இண்டிகேட் லெஃப்ட் போட்டு வெட்டி தூக்கிடுவான். லேம்போனியே ஓவர்டேக் பண்ணலாம். என்ன நீ லேம்போனி நம்ம ரோடு இருக்கிற இங்கே ஓவர்டேக் பண்ணுறேன். இண்டிகேட் லெஃப்ட் போடுறான். லெஃப்ட் போகலாம். லட்சம் ஃபுல்லாக பிடி. லட்சம் ஃபுல்லாக பிடி. ஃபஸ்ட் கீர் போடு. ஐயோ ஆமாம் போடு. ஃபஸ்ட் லட்சம் ஃபுல்லாக பிடி. இப்போ நம்ம ரோட்டில் வா. ஸ்டடி பண்ணிக்கோ. போகலாம். என்ன கண்ணா இந்த வாங்குது? இன்னும் போக மாட்டேங்குது. நம்ம ரோட்டில் போகலாம். கண்ணா 2வது கீர் போட்டுக்கலாம் கண்ணா. கண்ணா 2வது கீர் போட்டுக்கலாம் கண்ணா. இப்போ நம்ம ரோட்டில் போகலாம் கண்ணா. ஓகே அந்த ரோட்டிலே போயிடலாம் கண்ணா. அந்த ரோட்டில்
கண்ணா 3வது கீர் போட்டுக்கலாம் கண்ணா. கண்ணா புயல் வேகத்தில் போகுது கண்ணா 3வது கீர். ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ புரிஞ்சுண்ணா. 4வது கீர் கண்ணா. நம்ம ரோடுக்கு வந்துட்டோண்ணா. கண்ணா 4வது கீர் கண்ணா. அப்படி இவனை இறக்கிட்டு போடான்றலாமா? வேணாங்கிறியா? அவன் ஆசைப்படுறான். ஆனால் இறக்கி விட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போயிடலாங்கிறியா? அவன் டீ வாங்கிட்டு வந்துட்டான். சரி டீ வாங்கிட்டு வந்தது. ஸ்லோ 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 ஸ்லோ. யாரையும் ஆள் மனசில் போய் என்ன சொல்லியிருக்கானே தெரிஞ்சிருச்சு. போகலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி கீழ் போடணும். இல்லைடா கிளச்சை பிடிச்சி நான். சரியா? சூப்பர். 4வது கீர் போடு. அப்பாடி 5ஆம் கீர் வந்தாச்சு. 2 தடவை 5வது கீர் போட்டாவன். நான் போடல. எனக்கு அந்த இந்த மாதிரி கிடைக்கலாம். கிடச்சிருந்தா இவெல்லாம் என்ன வண்டி ஓட்டுறான் அப்படிங்கிறது. கண்ணா பொறுமை கண்ணா பொறுமை கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. வேற மிதா போகலாம். சரியா? நான்லாம் 1 மாதம் கழிச்சு வந்து ஓட்டினாலும் 80ல் போகணும். ஏங்கண்ணா இப்பயே 70 போகிறேன். சரி அவ்வளோதான். யாராச்சும் உன்னை பார்த்து சொல்லுவாங்களா 1 மாதம் கழிச்சு வந்து வண்டி ஓட்டுறாங்க? இப்போ சொல்லுவான் பாருங்க. அவன் சும்மாவே சொல்லுவான். 80 தொட்டுடா நிஜமாலுமே. சரி ரைட்டு போ. உனக்கு 10 நிமிஷம் கிளாஸ் தான். அது யாரால மாற்ற முடியும்? பரவாயில்ல. ஆனால் அந்த ஓட்டுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுல்ல, அது போதும் எனக்கு. அது போதுண்ணா. நான் வாழ்கிறேண்ணா. இப்போ நான் இந்த 10 நிமிஷம் வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கை எனக்கு போதுண்ணாங்கிறியா? ஸோ 3வது கீர் 1வது கீர். சரி 2வது கூட போட்டு தப்பு இல்லை. ஏழே ரெண்டியா போடும். இப்போ எத்தனை கீர் போடுறேன்? 3வது. ரைட்டு போகலாம். 2ஆம் கீர் போட்டான். இந்த 3வது கீரை போடலாம் தப்பு இல்லை. எப்படி கட்டடிச்சேன் பார்த்தியா? என்னட்டாண்ணா. ஆனால் அது கீர் விழ மாட்டேங்குதுண்ணா. அது ஏன்னா எனக்கு விழ மாட்டேங்குது. போடா ஸ்டார்டிங்லேருந்து அதான் ப்ராப்ளம். டிவேட் வருது. இங்கேயே ஸ்லோ பண்ணு. எக்ஸைட்மெண்ட் கால் எடுத்துரு. பிரேக் பிடி, கிளச்சை பிடி. பிரேக் நீ இன்னும் பிடிக்கவே இல்லை. சரி இதான் பிரேக் பிடிக்கிறது. இதான் பிரேக் பிடிக்கணும் மட்டும்தான். சரியா? ஆனால் அந்த கட்டை விரல் மட்டும் யூஸ் பண்ணுறேன். கட்டை விரல் மட்டும் மேலே வைக்கக்கூடாது, யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி அழகாக கட்டாச்சு? ஆமாம். கையை எடுத்துட்டீங்க. சரி நான் இவர் திருப்பிக்கிட்டோம் அப்படின்னு. ஸ்லோ பிரேக்கு கிளச்சு. அவ்வளோ ஒட்டி அடைக்காது. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே எதுக்கு ராஜா? யுவர் லேண்ட். 4வது கீர் போட்டுக்கலாம் கண்ணா. மெதுவாக போகலாம் கண்ணா. ஆனால் அது என்னென்ன தெரியலண்ணா. எனக்கு அப்படியே பறக்கணும் போல் இருக்குண்ணா அப்படிங்கிறியா? அப்புறம் பறக்கலாம். அந்த படத்துல மாதிரியே பறக்கலாம். ஆமாம். இன்னுமே கண்ணாடி உரைச்சி ஓரம் நம்ம ரோட்டே போகலாம். ஓவர்டேக் பண்ணுறியா? பண்ணிக்க ரைட்டில் போகிறாரு. பண்ணிக்கு போ. வேலைன்றா கண்ணா. ஸ்லோ நிறுத்திக்கலாம். டக்குன்னு கால் எடுத்து வச்சிடணும். இப்போ 2nd கீர் போடலாம். போகலாம் மறுபடி ஃபஸ்ட்டு கீர். மெதுவாக போடு. போகலாம். கிளச்சு 1 2 3 3ல் நிறுத்தணும். அப்போ தான் போகும். போகலாம். லைட்டாக எக்ஸைட்டு. டக்குன்னு 2 டக்குன்னு 3. டக்குன்னு 2 போகலாம். டக்குன்னு 3 கண்ணா. போகலாம். ஓகேண்ணா. யாரு 20 நாள் கழிச்சு வந்தோம். என்ன ஓட்டுறாங்க? இல்லை உங்கள் வளர்ப்புடா. அப்படி வளர்ப்பா உன்னோட வளர்ப்புடா டே அப்படிங்கிறியா? கண்ணா 5வது கீர் பண்ணி பறக்குது வச்சா ஈவன். இதெல்லாம் வீடியோ அப்டேட் பண்ணி வச்சுக்கோ. போட மாட்டானா? ரைட்டே எடுக்க மாட்டாங்க. புரியல. லெஃப்ட்டே எடுக்க மாட்டானுங்க. 6 நிமிஷம் போ. அடி 6 அடி. இந்த மாதிரி ஸ்டீவனுக்கு யாராவது எடுக்கட்டி அவன் ஏற்றிட்டுருவான். மெதுவாக போகலாட்டா. அவன் கொஞ்சம் கோவக்காரனா. சரிங்க ஆட்டாத.
நல்லா தான் ஓட்டுற, கொஞ்சம் மெதுவாக ஓட்டு, தப்பு இல்லை. ஏய் காத்துக்கிட்டு அடிக்குது போட்டா இந்த வீடியோ இன்னைக்கு அப்டேட் பண்ணா எத்தனை பேர் என்ன செருப்பு அடிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்? ஆமா, நீ தான் பறக்குறிய. ஏய் டிரைவிங் ஸ்கூல் வண்டிடா அப்படிமா என் கமெண்ட்ல போறான். சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் 10வது நாள் உனக்கு. ஆமா, டக்குன்னு 2வது கீர் நின்றுச்சு. ஃபர்ஸ்ட் கீர் டக்குன்னு ஃபர்ஸ்ட் கீர் போட்டு ரெடி ஆகிக்கணும். ஓ ஃபர்ஸ்ட் கீர் போடு. ஓகேண்ணா. லெஃப்ட் வா, ஃபுல்லாக லெஃப்ட் திருப்பு, ஃபுல்லாக லெஃப்ட் திருப்பு, ஃபுல்லாக திருப்பு, அங்கே வர மாதிரி ஃபுல்லாக திருப்பு. ஆஃப் ஸ்டார்ட் பண்ணு. ஆமாம், ஃபுல்லாக லெஃப்ட் திருப்பு, திருப்பு, ஃபுல்லாக திருப்பு. இப்போ அப்படியே ரைட்டு மாற்றிக்குவோம். போயிடுச்சா? எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. காலு கிளச்லேயும் பிரேக்கில் இருக்கணும். காலு கிளச்லேயும் பிரேக்கில் இருக்கணும், எக்ஸைட்டில் இருக்கக்கூடாது. போகலாம். லைட்டாக எக்ஸைட்டு. 2வது கீர், 2வது கீர், 2வது கீர், 2வது கீர், 2வது கீர், 2வது கீர். புரிஞ்சுதா? அதாச்சு இந்த அவன் குறுக்கா வந்துட்டான். அவங்க என்ன, அவங்க குறுக்கா வந்துட்டாங்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி சரி, அவங்க குறுக்கா வந்துட்டாங்க. 3வது கீர் போடுறேன். 3வது கீர் ஸ்டீவன்ட்ட கற்றுக்கிட்டு தானே. 3வது கீர் போகலாம். என்னோட ஒரு வயசு பெரிய பையனா, அவன்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அப்படிங்கிறியா? எப்படா அவன் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து வாங்க போக. 2வது கீர், 2வது டக்கு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். போகலாம். நல்லா இருக்கு ஓட்டுறது. இன்னும் கொஞ்சம் பதட்டம் இருக்கு. வெளியே தெரிய மாட்டேங்குது. நல்லா தான் ஸ்பீடாக போகிறோம். 3வது கீர், 3வது கீர், 3வது கீர், 3வது கீர். மெதுவாடா, எக்ஸைட்டை போட்டு நிற்காதடா வர வரன்னு. நான் 2வது கீரில் தான் போயிட்டு இருக்கேண்ணா. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. இவன்கிட்ட வாடகை கொடுப்பீங்க வண்டியை? நான் கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான். அண்ணா டிரைவிங் கிளாஸ் முடிச்சு லைசன்ஸ் எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் கேட்கலான்னு இருக்கேன். என்னன்னா நீங்கள் ஸ்லோ 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 ஸ்லோ. நீ பிரேக்கே பிடிக்க மாட்டேங்கிறீ. அப்புறம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? இவன் இந்த டாக்டர் டிரைவிங் கேம் இருக்கணும். நான் பிரேக் பிடிக்காம மாறி மாறி போகணும். ஆமாம், அந்த நினச்சிட்டு இருக்கான். அதில் போய் முட்டையாக ரீஸ்டார்ட் பண்ணலாம். இதில் முட்டினா ரீஸ்டார்ட்லாம் பண்ண முடியாது. சொல்கிறா 4வது கீர். இங்கே வீட்டில் டிரைவிங் கிளாஸ் வந்துருக்கேன். ஏன்டா கூப்பிட்டா அவனியா? இல்லை என்னை கூப்பிடலையா? 5வது கீர் போடல. ஃபோன் வந்துருக்கு. அண்ணா எதுக்குண்ணா போட்டீங்க? என்ன போட சொன்னேன்? நான் போடவே சொல்லேண்ணா. அந்த ஸ்பீடே வரலண்ணா. நைட்டா? இப்போ ஸ்பீடு கம்மியாகுது தெரியுண்ணா? இல்லைடா, நான் இன்னைக்கு வரமாட்டேன். பிரேக் பிடி, கிளச்சு பிடி. மணி 3 கீர்? 3 இப்போ 2 இப்போ 2 இப்போ 2. டக்குனு முடிவு மாற்றிடணும். ஸ்பீடு கம்மியாக. இப்போ நான் 2 தான் போட்டேன்னா? ஆமாம், போகலாம். இன்னும் 3 போட்டுக்கணும். காரு சும்மா நிற்கும் போது சொல்லுங்க. ஏன்னாதுங்க அந்த கீர் மட்டும் போட்டு பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கு. அது நான் எங்கேயுமே போடாதனால அது தெரியல. நம்ம 2 பேரும் மட்டும் தான் சொன்னா. ஹலோ விக்னேஷ் ப்ரோ, போன வாரமே உங்களுக்கு கூப்பிட்டேன், கட் பண்ணி விட்டீங்க. விக்னேஷ்ண்ணா கேட்குதா? நம்மளுக்கு அந்த லேண்ட்லைன் கொண்டாந்து வச்சுருக்கேன் வீட்டில். அதுக்கு ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணணும். வாய்ப்பு இருக்கா? பண்ணி தரீங்களா? என்ன அமௌண்ட்டாக பே பண்ணிடலாம்? நம்ம பழவஞ்சி வலை இறக்கம் இருக்கு இல்லைங்க, அந்த இறக்கத்தில் நேர் கடைசி வந்து ரைட் திரும்பி மறுபடியும் லெஃப்ட் திரும்புறீங்களா? அந்த கேஸ் கூட இறக்கத்தில், அதில் இறக்கத்தில் நேர் கடைசி வந்து ரைட். அந்த டிரைவிங் ஸ்கூல் வீடு வந்து இங்கே ஞாபகம் இருக்கா? அதே வீடு தான். நீரே போலடா. அதே வீடு தான், அதே வீடு. அதே அதான். அது எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வரீங்களா? வாய்ப்பு இருக்கா? நான் எப்போ கூப்பிட்டேன், இல்லை நீங்கள் கூப்பிட்றீங்களா? ஓகேண்ணா வாங்க. பாய். 3வது கீர். எத்தனை கீர் போட்டீங்க?
ஃபஸ்ட்டு எக்ஸைட் கொடுக்குறத நிறுத்தணும் சார் ஃபஸ்ட்டு எக்ஸைட் கொடுக்குறத அவனோட நிறுத்தணும் எனக்கு பத்திருச்சு. சரியா? ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். அது 1/4 மணி நேரம் கூட இல்லை. இவ்வளோ அவசரமாக இறங்கி நீ என்ன பண்ண போகிற? வேறு எடுங்க. ஆனால் ஒரு வண்டி கிட்ட போய் பிரேக் பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சில, அது போதுனாங்கிறியா? அது போதும். வெளியே அதுதானே ஒரு டிரைவருக்கு வேணும். பிரேக் பிடிக்காம எக்ஸைட் மிதிச்சுன்னா வண்டிக்குள்ளே வண்டி போயிருக்கு தெரியுமா? எங்கே எத்தனை கியர் போடணும்? 3வது கீழே போயிட்டுருக்கோம். போ ஸ்பீட் பிரேக்கு குழியெல்லாம் வருது. பிரேக் பிடி, கிளச்சை பிடி, மெதுவாக போ. செகண்ட் கியர் போட்டுக்கோ. யார் யார் போடுறதா? ஆட்டி ஸ்பீடு பிரேக்கு, பிரேக் பிடி, கிளச் பிடி, செகண்ட் கியர் போடு. ஆனால் நான் பிடிக்கிறதுக்குள்ள நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. நீ தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் கால் வைக்கிறேன் உள்ளே போகுது. அதுக்குள்ளே வண்டி தூக்கி அடிச்சிடும். 3வது கியர். எக்ஸைட்டை மிதிக்காதடா தம்பி, தொட்டு ஓட்டுறா. ஸ்டீஃபன், இவனை கீழே கூப்பிட்டு போய் இவனுக்கு தனியாக கிளாஸ் எடுத்துரு. ஸ்டீஃபன் எடுக்கும் பிரேக்கு, கிளச், செகண்ட் சொல்கிறா. போகலாம். ஓகே ஓகே, வெரி குட். தேர்ட் கியர். இந்த இப்போ நைட்டு இதுக்கு போகிறதுக்கு மறக்காமல் சிட்டிவேலை ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இன்றைக்கோ இல்லை திங்கக்கிழமையோ போய் பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிட்டு எனக்கு வெள்ளிக்கிழமை நான் ஆர்டி ஆஃபீஸ் போகணும், நான் டிரைவிங் முடிச்சுட்டு சொல்லிடுங்க. அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரிங்களா? 4வது கியர். இன்னும் 4வது கியரா? நீ அந்தளவுக்கு எக்ஸைட் மிதிக்கிற, வேறு வழி இல்லை. ஒரு பையன் இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ. அப்படியே போயிடலாம். அப்படியே பிரேக்கு கிளச்சை பிடிச்சிக்கோ. மெதுவாக போகலாம். பிரேக்கு கிளச்சை பிடி, மெதுவாக போகலாம். செகண்ட் கியர் போகலாம். லெஃப்ட். ஓகே, நான் கேட்டு பார்க்குறேன். டச்சுக்கு டிச்சுக்கு போகலாம். 3வது கியர். அந்த 3லேயே நிறுத்திருக்கனால இதாகுது. ஏன்னா ஆமாம், இண்டிகேட் லெஃப்ட் போகும். நல்லா போகுது. 3ல் நிறுத்தினா தான் வண்டி நீட்டாக போகும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு அப்படியே அந்த ஆக்டிவேட் போகும். இங்கே நிப்பாட்டிட்டேன். தப்பு இல்லை. நான் இது பண்ணல, காலை சும்மா தான் வச்சுருக்கேன். பார்த்துக்கோ. ஆனால் நீங்கள் தானே பண்ணீங்க, நான் பார்த்துட்டேன். ரைட். சரி ரைட். ஓகே பரவாயில்ல. எப்போ நான் அப்படியே ஓட்டிடுவீங்களா? அவ்வளோதான். இங்கிட்ட மாற மாட்டீங்களா? எங்கிட்ட எக்ஸைட்டர் இல்லைடா. எங்கள் கார் கடையில் எக்ஸைட்டர்